ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் ப்ரமோ 3 வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஜே அண்ட் ஆதிரை உடைய அந்த கோர்ட் டாஸ்கில் எஃப்ஜேக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒரு அடி வந்து கொடுத்துருக்காரு அப்படிங்கிறது சேதுபதி. ஸோ அட்லீஸ்ட் ட்ராக்கையாச்சும் மாற்றிருக்காரு அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அடுத்து இந்த வியானா எவிக்ட் ஆகி போகிறப்ப பயங்கரமான ஒரு சண்டை நடந்திருக்குங்க. யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம உலக உத்தமி அரோராவுக்கும் உலக உத்தமன் எஃப்ஜேவுக்கும். சரியா, நான் எப்படி வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ கத்தியிருக்கா, இவன் எப்படி இவ்வளோ நேரம் வந்தேன் அப்படின்னு சொல்லி இவன் கத்தியிருக்கான். ஆக மொத்தம் ரெண்டு பேரும் ஏன் வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி மக்கள் கத்திட்டு இருக்காங்க வெளியே அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு. ஸோ அதை பற்றி தான் தெளிவாக நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அடுத்து விஜய் சேதுபதியுடைய ஹோஸ்டிங்க்கு எல்லா எதிர்ப்பும் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ தலைவா நீங்கள் தான் அடுத்த எவிக்ஷன் போல அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து ஒரு தகவல். அது மட்டும் நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷத்துலேருந்து நல்ல ஹோஸ்ட் வந்து கண்டிப்பாக கிடைக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு ஆசையாக நான் வந்து இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன். சரி, முதல் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ப்ரமோ 3 எஃப்ஜே ஆதிரை அந்த கோர்ட் டாஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எஃப்ஜே வந்து ஓவராக வந்து பேசியிருப்பான். வணக்கம் சூப்பர் சார், சூப்பர், நாங்கள் வந்து எல்லாத்தையும் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பான். அந்த கோர்ட்டை வந்து ஈஸியாக விளையாடி இருக்க மாட்டாங்க அந்த பாயிண்ட்டை வச்சு. வக்கீல் விக்ரம் ஒருத்தர் வந்து ஒரு டாஸ்க் மாதிரி ஒன்று ரெடி பண்ணி ஓகே நம்ம பண்ணிக்கலாம்டா, அவங்க வெளியேருந்து பார்க்கும்போது மக்களுக்கு இந்த கேஸை நம்ம ஆஃப் பண்ணி எல்லாத்துக்கும் விக்டிமாக போட்டோம்னா வேறு மாதிரி முடிஞ்சிடும். ஒரு டாஸ்க் எப்படி காலி பண்ணுவாங்க டபால்னு அந்த மாதிரி வந்து காலி பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி விக்ரம் வந்து காலி பண்ணிட்டான். விக்ரம் விட்டாயும் போல. ஏன்னா விஜய் சேதுபதியுடைய ஃபேவரட் விக்ரமுடைய ஒரு தப்பையும் வந்து கண்டிக்க மாட்டார் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அதனால் எஃப்ஜே வந்து பார்த்தீங்கன்னா போட்டு ஏன் அந்த கேஸில் எப்படி இருந்தீங்க அங்கே ஆதிரைக்கு லைட்டாக ஃபேவர் எடுக்கிற மாதிரி அடிச்சிருக்காரு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஆதிரை வந்து இப்போ வியானா போனப்போ இன்னும் வந்து உஷாராக இருக்கணும் எஃப்ஜே கிட்ட. அப்படி தான் துளிர் விட்டுருக்கு ஒரு ஃபைட்டு. என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த எஃப்ஜே அடித்து முடித்த பிறகு நான் ப்ரமோ 3 அது லைவில் டிஸ்கஸ் பண்ணுறேன். அதுக்கடுத்து ப்ரமோ 4லேயும் அது வருமாங்கிறத பார்த்துட்டு முடிவு பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி இந்த பேட்டர்ன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பேட்டர்ன் வந்து கண்டிப்பாக பிரேக் ஆகும் அப்படின்னு சொல்லி நான் நினச்சிட்டு இருந்தேன். அதே மாதிரி எஃப்ஜே வியானா பிரேக் பண்ணிட்டாங்க. அப்போ வியானா பிரேக் பண்ணிட்டாங்கன்னா எஃப்ஜே ஆதிரை சேர்ந்த பிறகு எஃப்ஜேக்கு என்ன வேலை இனிமேல்? அடுத்த நாமினேஷன்ஸ்குள்ளே போட்டாங்கன்னா எஃப்ஜே ஆதிரை வந்து வெளியே தள்ளிடலாம் ஈஸியாக அடுத்த டபுள் எவிக்ஷனில். சரியா, அமித் கண்டிப்பாக ஓட்டு வந்துடும். வேறு யாரும் வந்து வெளியே போக வேண்டிய ஆட்கள் வந்து யாரும் கிடையாது. சுபிக்ஷாவும் வந்து இன்னும் ஒரு வாரம் கழிச்சு தான் வெளியே போவாங்க அப்படிங்கிறது தான். ஸோ அடுத்த வாரம் எஃப்ஜேவும் ஆதிரைக்கும் வந்து பார்சல் ரெடி அப்படிங்கிறது பார்க்க முடியுது. இன்னொரு பக்கம் நான் இவ்வளோ வந்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா, நீ என்ன அதுக்கு காரணம் என்ன தெரியுமான்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்கு ஃபைட் வந்திருக்கு. யாருக்கு? எஃப்ஜேவுக்கும் அரோராகும் இன்னைக்கு. சரியா, உலக உத்தமி என்ன சொல்லியிருக்கா அப்படின்னா, நான் 9 வாரம் வந்திருக்கேன், யாரை மட்டம் தட்டி வந்திருக்கேன் தெரியுமா, பார்வதியும் கமலுக்கு மட்டம் தட்டி வந்திருக்கேன். நீ பார்வதி மட்டம் தட்டி தான் வந்திருக்கேன், நான் எப்படி வந்திருக்கேன் தெரியுமா, ஆதிரையோட கேம் முடிச்சு விட்ருக்கேன். இப்போ வியானா வெளியே போயிருக்கா பாரு, இப்போ ஜஸ்ட் நவ் போனா பாரு. அதனால் நீ ரீசன் நீங்கள் பர்சனலாக கொண்டு வராது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெண்டு பேரும் சண்டை, பெரிய ஃபைட்டு. அப்புறம் நம்ம விஜய் சேதுபதி வந்து அவர் தெரியல உங்களுக்கு உலக உத்தமி சப்ஸ்கிரைபர் அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்ணுறாரு, உலக உத்தமிக்கு வந்து சப்போர்ட் பண்ணிடுறாரு. விஜய் வந்து லைட்டாக அடிச்சு விட்டுறாரு. ஸோ இதுதான் வந்து நடந்திருக்கு அப்படிங்கிறது தான். சரியா, இப்போது பார்வதிக்கும் உலக உத்தமிக்கும் அடுத்து ஒரு பெரிய பிரச்சனை வருமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இனிமேல் வந்து கமலினும் பார்வதியும் பிரிஞ்சாயின்னு வைங்களேன், அவனும் வந்து உஷாராயிடுவான். இனிமேல் நமக்கு அரோரா வேண்டாம், பார்வதி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு ட்ராக்ல ஒரு கேம் ஆடுவான். வேற யாரா வந்தான்னா நம்ம திவ்யா இருக்கா போட்டு அடிக்கிறது, அவளை போட்டு அடிச்சு விட்ருவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துருந்தாங்கன்னா சுத்தமாக கேம் கிடையாது அரோராக்கு. அவளுக்கான இம்பார்ட்டன்ஸே இருக்காது, கமலின் மதிக்கிறதே கிடையாது, பார்வதி சீன்றதே கிடையாது. அவள் எதை வச்சு கேம் பண்ணுவாள், ஏதாவது டாஸ்க் வச்சு மொட்டை கதை போட சொன்னாங்கன்னா திருப்பி பார்வதி இப்படி பண்ணான்னு சொல்லி எழுதி போடுவாள். அவ்வளோதானே அந்த உலக ஒத்துமை, வேற என்ன பண்ண முடியும்? அதனால் அரோரா வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் பருப்பு வந்து வேகாது அப்படிங்கிறது நம்மளால் வந்து பார்க்க முடியுது. ஓகேங்களா, ஸோ இனிமேல் அந்த அம்மாவுக்கு ஒரு கிரேஸ் கிடைக்குது, ஒரு ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கிடைக்குதுலாம் வந்து என்ன பண்ண முடியும், வேறு ஏதாவது அடிச்சு தான் ஃபேமஸ் ஆக முடியும். அதனால தான் இந்த அம்மா ட்ராக் மாற்றுறாங்க. இப்போது பரவாயில்ல, அரோரா கொஞ்சம் ஸ்மார்ட்டாக தான் யோசிக்குது. இனிமேல் பார்வதி கம்பரத்தில் நம்ம வேலைக்கு ஆகாது, நம்ம ஒரு ரூட்டை போடணும்டா, இல்லை நமக்கு ஒரு கேட்டை போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அரோரா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூட்டை போட்டு பண்ணிகிட்டு இருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது. அதுக்கு ஒரு வாழ்த்துக்கள். அடுத்து இந்த திவ்யா கணேஷ், ஐயப்பா இனிமேல் அவங்க ஆட்டத்தை பார்க்க தானே போகிறோம். இது வரைக்கும் எல்லாம் பொய்யா சொல்லி தெரியுது, இவளுக்கு ஒரு சீட் எடுத்து போடு அப்படின்ற மாதிரி போட மாட்டுறாங்க. அடுத்த வாரம் ஆட்டத்தை பார்த்து முடிவு பண்ணுவோம். ஆனால் எனக்கு சாண்ட்ராவுடைய பிளே வீக்கெண்ட் எனக்கு பிடிச்சிருக்கு. பார்வதிக்கு சப்போர்ட்டாக இருக்கிற மாதிரி பேசுகிறாங்க, பட் பார்வதியோட தவறுகளையும் சுட்டி காட்டுறாங்க, திவ்யாவுடைய தவறுகளையும் சுட்டி காட்டுறாங்க. அந்த மாதிரி நடுநிலையாக இருக்காங்க. பட் நான் என்ன கேட்குறேன்னா, அந்த சட்டையை முதல்ல துவைச்சி போட்டு மடித்து உள்ளே வச்சுருங்க. சாண்ட்ரா பிரஜன் வெளியே சேஃபாக தான் இருக்கார், இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்காரு, டப்பிங்லாம் போயிருக்காரு, அவருடைய வாழ்க்கையை பார்த்துட்டு தான் இருக்கார். நீங்கள் வடச்சென்னை ஆண்ட்ரியா மாதிரி என் புருஷனை தூக்கிட்டீங்களான்னு சொல்லி வெஞ்சன்ஸ் எழுப்பீங்கன்னு பார்த்தா
நீங்கள் சோறு போடுற ஆயா மாதிரி முட்டை வேணும் பால் வேணும் அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுட்ருக்கீங்க. வீக்கெண்டில் இருக்கிற அந்த சாண்ட்ரா எங்களுக்கு எல்லா நாளும் வெளியே வரணும் அப்படிங்கிறது தான் பாயிண்ட். அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான். அதே மாதிரி சேதுபதி நிறைய விஷயங்கள் சேதுபதி பற்றி வந்துட்டுருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த சீசன் தான் கடைசி சீசனாக இருக்கும் சேதுபதி ஹோஸ்டிங்க்கு அப்படிங்கிறது ஒரு தகவல். அது உறுதிப்படுத்தப்பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அடுத்தடுத்த வீடியோஸில் கண்டிப்பாக போடுறேன். ஓகேங்களா? ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செய்து சொல்லுங்கள். மீண்டும் சூப்பரான அடுத்த வீடியோவில் நம்ம கண்டிப்பாக மீண்டும் சந்திப்போம். சரியா? தேங்க்யூ. பாய்.